டேய் ஜாக்கி, எதுக்குடா ராசப்பா கூட இன்னைக்கு ஸ்கூல்ல அப்படி சண்டை போட்டுட்டு இருந்த? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? என்ன நடந்தது உங்களுக்கு? நீ வர வர எல்லாரும் சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கடா ஜாக்கி. இரு உங்க அம்மா கிட்ட சொல்றேன், வரட்டும். டேய், நான் என்ன பண்ணானு உனக்கு தெரியுமா? அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் வருதுல, அவன் மரம் செடி பொம்மை எல்லாமே வாங்கிட்டான். நம்ம வீட்ல எதுவுமே இல்லைன்னு என்ன வெறுப்பேத்திட்டான் தெரியுமா? அதனாலதான் சண்டை போட்டேன். ஐயோ ஜாக்கி, இதுக்காக தான் நீ சண்டை போட்டுட்டு இருந்தியா? இது தெரிஞ்சிருந்தா நானே நம்மளே போய் வாங்கிருக்கலாம்ல. உனக்கு தெரியாதா, நம்ம பக்கத்து தெருவுல கிறிஸ்மஸ்க்காகவே ஒரு நியூவா கடை ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்டார், மரம், லைட்டிங்ஸ் எல்லாமே விக்குதாம். அவன் வாங்காத பொருள் கூட நம்ம எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். வா, நம்ம கிளம்பலாமா? இப்ப நம்ம ஸ்கூல்ல நடந்த சண்டைலாம் மிஸ் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் கூட சண்டை வரும்ல. நீ அத பத்திலாம் யோசிக்கவே மாட்டியா? நீ நான் என்கிட்ட சொல்லிருந்தா நம்ம எல்லாரும் காசுல கலெக்ட் பண்ணி நம்ம தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கலாம். அவனோட சூப்பராவே டெக்கரேட் பண்ணிருக்கலாம்ல. சரி விடு, இனிமேல் இத பத்தி பேசாத, சண்டையும் போடாத, சரியா? சரி விடு பிங்கி, ஜாக்கி மேல எந்த தப்பும் இல்ல, அவனை திட்டாத. ராசப்பா வீட்ல தான் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்கன்னு அவன் ரொம்ப ஜாக்கி வெறுப்பேத்திட்டான். நானும் அத பார்த்துட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்ல சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி அத போட்டோ எடுத்துட்டு போய் நாளைக்கு ராசப்பா கிட்ட காமிப்போம். சரி फ्रेंड्स, உங்க கையில இருக்கிற காசெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம மொத்தமா எடுத்துட்டு போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். சரி, நான் போய் ஆட்டோவை கூட்டிட்டு வரேன். அண்ணே, பக்கத்து தெருவுல கிறிஸ்மஸ்க்காக ஒரு சண்டை போட்டுருக்காங்கல்ல, அங்க கூட்டிட்டு போங்கண்ணே. அட வாமா, ஆட்டோ அங்கதான் போகுது. உங்களை கரெக்டா எடுத்துட்டு போய் விட்டுறேன். ஜாக்கி, பார்வி, பத்திரமா ஏறி உள்ள உட்கார்ந்துக்குங்கடா. நானும் வெளிய நானும் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன். அண்ணா கிளம்புங்கண்ணே, எல்லாரும் ஏறிட்டோம். அண்ணா அண்ணா, இங்கே நிறுத்திக்கங்கண்ணே, சண்டை வந்துருச்சு பாருங்க. இந்த கடைக்கு தானே வரணும்னு நினைச்சோம், வந்துட்டோண்ணே. பசங்களா பாத்து இறங்குங்க. அண்ணா ரொம்ப ஃபாஸ்டா கூட்டிட்டு வந்துட்டீங்கண்ணே, நீங்க சூப்பரா ஆட்டோ ஓட்டுனீங்க. ஆமா பசங்களா, ரொம்ப நேரம் ஆட்டோ ஓட்டின்றதுனால எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். நான் தான் ஃபாஸ்டா கூட்டிட்டு வந்துட்டேன். சண்டை வந்துச்சு பாருங்க, எல்லாரும் இறங்குங்க. அண்ணா எவ்வளவு ஆச்சுன்னு? தம்பி 40 ரூபா ஆச்சுப்பா. நீங்க சின்ன பசங்கள 30 ரூபா கொடுத்தா போதும்பா. 30 ரூபா மட்டும் கொடுங்க. சரிங்கண்ணே, இந்தாங்கண்ணே 30 ரூபா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. வாங்க பசங்களா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன வாங்க போறீங்க? உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்க இருக்கு. கிறிஸ்மஸ் பொருள் எல்லாமே இங்க இருக்கு. அண்ணா, அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் வருதுல, அதனால தான் கிறிஸ்மஸ் திங்ஸ்லாம் வாங்கிட்டு எங்க வீட்டை அழகா டெக்கரேட் பண்ணலாம்னு இருக்கோண்ணே. கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஸ்டார், மரம், அப்புறம் அதுல தொங்குற பால் அதெல்லாம் இருந்தா காட்டுங்கண்ணே. கிறிஸ்மஸ் தாத்தாவும் வேணும்ண்ணே. தம்பி, நீங்க கேக்குற பொருள் எல்லாமே என்கிட்ட இருக்குப்பா. அதுவும் ரொம்ப கம்மி விலையில இருக்கு. அவன்கிட்டலாம் போகாதீங்க, அவன் ரொம்ப அதிக ரேட் வச்சு விப்பான். நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, ஏமாந்துடாதீங்க பசங்களா. ராணி, உனக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சு. எந்த கஸ்டமர் வந்தாலும் நான் ரொம்ப அதிகமா வைக்கிறேன், நீ மட்டும் ரொம்ப கம்மியா வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. இப்படி பண்ண நான் எப்படி வியாபாரம் பண்றது? ரெண்டு பேரும் ஒரே ரேட்டு தானே விக்கிறோம். எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதே வேலையா போச்சு உனக்கு. ஆமா, எல்லா கஸ்டமரையும் நீயே வாங்கி எடுத்துக்கிட்டனா அப்ப நான் எப்படி எல்லா பொருளையும் வித்துட்டு எப்ப வீட்டுக்கு கிளம்புறது? எங்க வீட்லயே பசங்களா இருக்குல்ல. அங்கிள், நீங்க ஏன் அங்கிள் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கோ அந்த கடையில நாங்க வாங்க போறோம். ஆன்ட்டி, கண்டிப்பா உங்க கடைக்கும் வந்து வாங்குவோம் ஆன்ட்டி. சரி, என்னென்ன பொருள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காட்டுங்க அங்கிள். வாமா, கிறிஸ்மஸ்னாலே எப்பவுமே எல்லா gift ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இந்த gift என்ன எடுத்துக்கோங்க. இந்த giftல என்ன வேணாலும் இருக்கும். என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. உள்ள வந்து ஸ்டைம் இருக்கலாம், இல்லனா வேற எதனா பொருள் சாக்லேட் இருக்கலாம், இல்லனா வந்து வண்டி இருக்கலாம், பைக் இருக்கலாம். அதனால gift மட்டும் முதல்ல வாங்கிடுங்க. gift தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்மஸ் தான் gift தானே கொடுப்பாரு. அங்கிள், இது என்ன அங்கிள், பார்க்க ரவுண்டா ஃபுல்லா ஜிகினாவா இருக்கு. அது மட்டும் இல்லாம கொடி மாதிரி மேல இருக்கு. ஏதாவது எதுலயாவது மாட்டி வைக்கணுமா அங்கிள்? ஆனா பார்க்கவே சூப்பரா இருக்கு அங்கிள், ரவுண்டா. பசங்களா, உங்க வீட்ல நீங்க கிறிஸ்மஸ் மரம் வைப்பீங்கல்ல, அப்படி மரம் வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பாலும் வைக்கணும். இந்த பால் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜிகினாவா இருக்கும், பார்க்கவே ஜொலி ஜொலிக்கும். சரியா? இது கண்டிப்பா நீங்க போட்டுக்கணும். நைட் ஃபுல்லா போட்டு வச்சீங்கன்னா பார்க்கவே கலர் கலரா இருக்கும். இதுல இந்த ஒரு கலர் மட்டும் இல்லமா, ஏகப்பட்ட கலர் இருக்கு. நீங்க எல்லா கலர்லயும் ஒவ்வொன்னும் வாங்கிட்டு எத்தவ மாட்டினீங்கன்னா உங்க வீட்டுல எல்லாரும் பாப்பாங்க. மரம்லாம் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அங்கிள், இது என்ன அங்கிள், பார்க்க பளபளன்னு பாம் மாதிரியே இருக்கு. இத வச்சு என்ன பண்ணுவீங்க அங்கிள்? அங்கிள், இதோட ரேட் எவ்வளவு அங்கிள்? இதுவும் மரத்துல மாட்டுறதுதான்ப்பா. நீங்க வந்து ஜிகினா வாங்குனீங்கல்ல, அது ஜிகினா மாதிரி தான் இதுவுமே. அது ஜிகு ஜிகுன்னு இருக்கும். இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ ஏதாவது லைட் பட்டதுன்னா ரொம்ப ஜொலிக்கும்பா இது. அதனால இதுலயும் வந்து ஏகப்பட்ட கலர் இருக்குது. இதுல நல்லா கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜிகினா போடுறீங்களா, ஜிகினா போடும்போது இதுவும் சேர்த்து போட்டீங்கன்னா வித்தியாசமா 2 கலர்லயும் 2 விதமான ரிஃப்ளெக்ஷனோட இருக்கும்பா. பாத்து ஜாக்கி, நம்ம ஃபேஸும் இந்த கண்ணாடில அழகா தெரியுது. ஓகே அண்ணா, இதுவும் உனக்கு கொடுத்துருங்க. டீனா, முதல்ல நம்ம வாங்குனதெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சுக்கோ டீனா. அப்பதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம என்னென்ன வாங்கிருக்கோம் என்னென்ன வாங்கலன்னு நல்லாவே தெரியும். ஆமா, ஃபர்ஸ்ட் கண்ணாடி பால் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஜிகினாவும் தானே நம்ம வாங்கணும். ஆமா டீனா, ஜிகினாவும் தான் நம்ம வாங்கணும். அதுவும் ஒன்னு எடுத்து வச்சுக்கோ. அது எவ்வளவு
எல்லாமே 10 ரூபா தான்ப்பா. அங்கிள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டை டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி கலர் கலர் பேப்பர்லாம் உங்ககிட்ட இருக்கா அங்கிள்? இருக்குப்பா. இந்த கொடியை பாருங்க, பிங்க் கலர்ல இருக்குங்களா? இதை வச்சு நீங்க சூப்பரா டெக்கரேட் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லா ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும். இது கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்கப்பா. சூப்பரா இருக்கும். இது நல்லா அழகா சுருள் சுருளா வளையும். இது எவ்வளவு அங்கிள்? வெறும் 5 ரூபா தான்ப்பா. அதான் சொன்னல, நம்ம கடையில எல்லாமே ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு விருப்பப்பட்டது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மி தான். அங்கிள் இது எல்லாமே எடுத்து ஒண்ணு எடுத்துக்கிறோம் அங்கிள். அங்கிள் gift box ஒண்ணுதான் இருக்கா அங்கிள்? ஆனா நாங்க 5 பேர் இருக்குமே, இன்னும் கொஞ்சம் இருந்தா கூட கொஞ்சம் எடுத்து கொடுங்க அங்கிள். என்கிட்ட ஒண்ணுதாம்மா இருக்கு. எல்லாமே காலையில வித்து போச்சுமா, நீங்க லேட்டா வந்துட்டீங்க. ஜாக்கி நம்ம ஸ்கூல் முடிச்சதுமே நேரா இங்க வந்திருந்தா எல்லாமே வாங்கி இருக்கலாம். உனக்கு இதெல்லாம் வாங்கணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம சீக்கிரமா வந்திருக்கலாம்ல ஜாக்கி. அட பசங்களா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கும்போது என்கிட்ட உங்களுக்கு தேவையான gift box மத்த எல்லா பொருளும் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இங்க வாங்கம்மா. இப்போதைக்கு கடையில 1-2 தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ நான் உள்ள இருந்து எடுத்து வந்து கொடுக்கறேன். சரிங்களா? சரி ஆண்டி, இதோ வந்து வாங்குறோம். ஏனா அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டோம். பட் நைட் டைம்ல மெழுகுவர்த்தி ஏத்தி நம்ம கேக்லாம் வெட்டுவோம்ல, அப்ப மெழுகுவர்த்தி தேவைப்படும் நம்மளுக்கு. மெழுகுவர்த்தி ஒண்ணு வாங்கிட்டியானா? நம்ம கடையில மெழுகுவர்த்தி கூட இருக்குதுப்பா. எல்லா கலர்லயும் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பிங்க் கலர் கூட இங்க இருக்குது. இது ஒண்ணு எரிய வச்சீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா எரியும், தெரியுங்களா? அதனால வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பா தேவைப்படும் உங்களுக்கு. ஓகே, சரிங்க அங்கிள். அதே பிங்க் கலர் எங்களுக்கு கொடுத்துருங்க அங்கிள். ரொம்ப அழகா இருக்கு. ஓகே அங்கிள், மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. நாங்க காசு கொடுக்கணும்ல. அங்கிள் இது என்ன அங்கிள்? ட்ரம் மாதிரி பச்சை கலர்ல ஜிகனாவா சூப்பரா இருக்கு அங்கிள். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நான் படத்துல தான் அங்கிள் பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்ததே இல்ல அங்கிள். இத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமா, கிறிஸ்மஸ் அப்ப ட்ரம்லாம் வைப்போம்ல, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வாசிச்சுட்டு வருவாங்களே, இசையெல்லாம் வாசிச்சுட்டு வருவாங்கல்ல, அதுக்கு அடிக்கிறதுதாம்மா இது. அங்கிள் இதுவும் ஒண்ணு கொடுத்துருங்க அங்கிள். பார்க்கவே சூப்பரா இருக்கு. இது எவ்வளவு அங்கிள் வருது? இது 30 ரூபா வருதுமா. அங்கிள் என்ன அங்கிள் இவ்வளவு சொல்றீங்க? அவ்வளவு காசுலாம் எங்ககிட்ட இல்ல அங்கிள். நாங்க மொத்தமே இதெல்லாம் வாங்குறது 100 ரூபாய் தான் அங்கிள் எடுத்துட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி கொடுங்க அங்கிள். நாங்க அடிக்கடி இந்த கடைக்கு வரோம். சரிம்மா, எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கீங்க, உங்களுக்காக நான் வந்து 20 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா இதுலயே சுத்தமா லாபமே கிடைக்காதுமா. நான் 30 ரூபா போட்டாதான் எனக்கு லாபம் கிடைக்கும். 20 ரூபான்னா சுத்தமா லாபம் கிடைக்காது. பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. ஏன்னா நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். இப்ப போய் எல்லாமே டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிரும். நாளைக்கு ராசபா விட ரொம்ப அழகா நம்ம காட்டணும். சரியா? அவன் தான் நிறைய வச்சிருக்கான்னு ரொம்ப பண்ணான்ல, இப்போ நம்ம ஒன்று ரொம்ப அழகா பண்ணிட்டு நம்ம எடுத்து அவனுக்கு காட்டுவோம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், திங்ஸ் எல்லாம் வச்சு எப்படி கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்றோம் அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கீழ ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை